வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமத்து டாக்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் நான் எந்த கால்நடையை வச்சு பண்ணைய ஸ்டார்ட் பண்றது, நான் கால்நடை வளர்ப்புக்குள்ள புதுசா உள்ள வரேன், இந்த துறைக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்துச்சு அப்படின்னா, போன வீடியோல நீங்க கால்நடை வளர்ப்புக்குள்ள புதுசா உள்ள வரீங்க அப்படின்னா, நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வராதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நிறைய பேர் சார் நான் எந்த பண்ணை அமைச்சா பெஸ்டா இருக்கும், ஆட்டு பண்ணை வைக்கலாமா மாட்டு பண்ணை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. என்னை கேட்டீங்க அப்படின்னா இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பண்ணையுமே கிடையாது. எல்லா பண்ணையுமே பெஸ்டான பண்ணை தான். அப்புறம் எப்படிங்க சார் நான் எந்த பண்ணையை அமைக்கிறது, ஆட்டு பண்ணை அமைக்கிறதா மாட்டு பண்ணையா இல்லை பண்ணி பண்ணையா, நான் எதை அமைக்கிறது, அது எப்படி முடிவு செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முடிவு எடுக்க போறது நீங்க தான். ஆனா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் உங்களுடைய பொட்டன்ஷியல், அதாவது உங்களால எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அடுத்து நீங்க எந்த கால்நடையை வச்சு பண்ணை ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ, அதாவது நீங்க ஒரு ஆட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஆட்டு பண்ணையை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு அனுபவமும் ஆர்வமும் இருக்கு, அடுத்து அந்த ஆட்டு பண்ணை மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத பொறுத்து. இங்க நம்பிக்கை அப்படின்றது என்னன்னா, இப்ப என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் காசு கொடுத்து நீங்க எந்த கால்நடையை வச்சு பண்ணை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா மாட்டு பண்ணையை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு மாட்டு பண்ணையில தான் அதிக அனுபவம் இருக்கு, எந்த அளவுக்கு காசு போட்டாலும் என்னால அதோட 2 மடங்கு திருப்பி காசு எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கால்நடையை வச்சு பண்ணை ஸ்டார்ட் பண்ணா என்னால கண்டிப்பா லாபம் எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கோ அந்த கால்நடையை வச்சு பண்ணை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. 2வது விஷயம், உங்ககிட்ட எவ்வளவு லேண்ட் இருக்கு, தண்ணீர் வசதி எப்படி இருக்கு, சிட்டிக்கு பக்கத்துல இருக்கா, மலைக்கு பக்கத்துல இருக்கீங்களா, டிரான்ஸ்போர்ட் வசதி எப்படி இருக்கு, வேலையாட்கள் வசதி எப்படி இருக்கு, மார்க்கெட்டிங் வசதி எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க எந்த பண்ணை அமைக்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயங்களை வச்சு நீங்க எந்த பண்ணை அமைச்சா பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களோ அந்த பண்ணை தான் உங்களுக்கு பெஸ்டான பண்ணை. அதை விட்டுட்டு எல்லாரும் இந்த பண்ணை அமைச்சா பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க அதை நோக்கி ஓடுனீங்க அப்படின்னா ஒஸ்டா தான் போவீங்க. எப்பயுமே நீங்க எதுல பெஸ்டா இருக்கீங்களோ அதை நோக்கி போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும். சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் சயின்ஸ் படிச்சாதான் அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம், இருக்கிறதுலே அதுதான் பெஸ்டான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே எனக்கு இங்கிலீஷ்லயோ மேத்ஸ்லயோ தான் ஆர்வம் அதிகம் அப்படின்னா நான் அதை நோக்கி போனேன்னா தான் நான் அதுல சூப்பரா பெஸ்டா வர முடியும். அதை விட்டுட்டு எல்லாரும் இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இதை நோக்கி போனேன் அப்படின்னா அது எப்பவுமே கரெக்டா வராது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்புறம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு கால்நடை பண்ணை அமைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பண்ணைக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சாதான் அந்த பண்ணை அமைக்கிறத நோக்கி நீங்க போகணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கால்நடை பண்ணைக்கும் என்ன தேவை இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மாட்டு பண்ணை. இன்னைக்கு மாட்டு பண்ணனாவே நிறைய பேர் பெருசா ஒன்றும் லாபம் ஒன்றும் இருக்காது, வேலையாள் பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அதிகமாக தேவைப்படும். ஸோ மாட்டு பண்ணனா எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாட்டு பண்ணை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சப்போஸ் அதே மீறி எனக்கு மாட்டு பண்ணையில தான் ஆர்வம் அதிகம், நான் அதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாட்டு பண்ணைக்குள்ள வரதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்க ஒரு 50 மாடு வச்சு பண்ணை அமைச்சு வேலையெல்லாம் வச்சு நவீன இயந்திரங்கள்லாம் வச்சு ஒரு பண்ணை அமைச்சு பாலை உற்பத்தி பண்ணி அந்த பாலை கொண்டு போய் ஆவின்லயோ ஹட்சன்லயோ இந்த மாதிரி ஒரு 3வது பார்ட்டிக்கு தான் நீங்க உற்பத்தி பண்ற பாலை கடைசி வரைக்கும் கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாட்டு பண்ணை கண்டிப்பா செட் ஆகாத. வேணா நீங்க முதலீடு பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கும் உங்க உழைப்புக்கும் ஏத்த ப்ராஃபிட் இந்த மாதிரி நீங்க பாலை 3வது பார்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. சப்போஸ் அதுவே நீங்க ஒரு 10 ஜெர்சி மாடு, 10 HF மாடு, ஒரு 10 எருமை, 5 நாட்டு மாடு, இந்த மாதிரிலாம் ஒரு மிக்சரான பண்ணை வச்சு பாலை உற்பத்தி பண்ணி நேரடியா பக்கத்துல கூடிய டவுன் ஏரியால போயிட்டு நேரடியா எருமை பால் தனியா மாட்டு பால் தனியா, எருமை பால்ல கொஞ்சம் தயிர் பண்ணி தயிர் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பால் இந்த மாதிரி நேரடியா விற்பனை பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு தரமான பிஸ்னஸ். அப்படியே 3 மடங்கு லாபம் உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா மாட்டு பண்ணை ஒரு தரமான பிஸ்னஸ். அதுவே நான் பாலை உற்பத்தி பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு 3வது பார்ட்டிக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகுது. நிறைய பேர் சொல்லலாம், நான் ஒரு 20 மாடு வச்சிருக்கேன், ஆனா எங்க வீட்டுல கூடிய ஆளுங்களே தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறோம், மாசம் ஒரு 70,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அவங்க வேலையாள் வச்சிருக்கல, வீட்டுல கூட 4 பேர் 5 பேர் பாத்துக்கிறாங்க.
நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு அவங்களால அந்த பண்ணையை வந்துட்டு பார்த்துக்க முடியும் அப்படின்றது கேள்விக்குறிதான். சப்போஸ் நீங்க ஒரு கமர்ஷியலா போறீங்க, நிறைய ஆள்லாம் வச்சு மிஷினரிஸ்லாம் வச்சு ஒரு பண்ணை அமைச்சு போறீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு பாலை நீங்க டைரக்டா சேல்ஸ் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ இது இல்லாம நீங்க வேற என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையாள் பிரச்சனை தான். கரெக்டாக மாட்டு பண்ணையை பார்த்துக்கிறதுன்றதுக்கு கரெக்டான வேலையாட்கள் வந்துட்டு உங்களுக்கு அமையணும். ரெண்டாவது வந்துட்டு தண்ணீர் பிரச்சனை. ஏன்னா ஒரு 50 மாடல வச்சு பண்ணை அமைச்சிங்க, ஒரு 2 வருஷம் மழை இல்லாமல் வறட்சியில காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பசுந்தீவனம் இல்லாமல் போயிடும். பசுந்தீவனம் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா தண்ணீர் வசதி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணீர் வசதி சரியா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மாட்டு பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வேற ஒரு பண்ணையை நோக்கி தான் போயணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக மாட்டு பண்ணை வந்துட்டு அமைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பண்ணை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே வந்துட்டு பக்கத்துல ஏதாவது டவுன் ஏரியாவோ சிட்டி ஏரியாவோ இருக்கணும். அதுவே நான் மலைக்கு பக்கத்துல இருக்கேன், டவுன் ஏரியால ஒரு 30-40 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாட்டு பண்ணை வந்துட்டு செட் ஆகுது. ஸோ இந்த விஷயம்லாம் செட் ஆகிற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா மாட்டு பண்ணையை நோக்கி நான் சொன்ன முறையில வந்துட்டு நீங்க போகலாம். மாட்டு பண்ணையை பத்தி டீட்டெயில்டா அடுத்து மாட்டு பண்ணை சீரியஸ் தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அந்த சீரியஸ்ல எப்படி பண்ணையை அமைக்கிறது, எவ்வளவு செலவாகும், எப்படி மாடு வாங்குறது, எப்படி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது, எல்லாமே டீட்டெயில்டா ஒவ்வொரு வீடியோவா போட போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆட்டு பண்ணை. நீங்க தமிழ்நாட்டுல யாரை கேட்டாலும் ஆட்டு பண்ணை தான் இருக்கிறதுல டாப் ட்ரெண்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆடுகளை வச்சு எப்படி வியாபாரம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேர் வந்துட்டு தாயாடு பண்ணை வச்சுருப்பாங்க. அந்த தாயாடு பண்ணையிலேருந்து குட்டியை அவங்களே எடுத்து அந்த குட்டியை ஒரு 6-8 மாதத்துக்கு வளர்த்து நல்லா இடம் வந்ததுக்கப்புறம் கறிக்கு வந்து கொடுத்து லாபம் வந்துட்டு பார்ப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சீசன் முடியும் போது ஆடு குட்டிகளை வந்துட்டு அப்படியே பல்காக வாங்குவாங்க. அந்த குட்டியை ஒரு 6-8 மாதம் வளர்த்து அந்த மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி அந்த குட்டிகளை கறிக்கு விற்று அதுலேருந்து லாபம் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ப்ரீடு வெவ்வேறு ஆடுகளை வந்துட்டு வாங்குவாங்க. அதாவது சிரோகி, பீட்டல், ஜமுனாபாரி, போயர் கிராஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு வெவ்வேறு ஆடுகளை வாங்கி அதை நல்லா வளர்த்து நல்லா வெயிட் பண்ணிட்டு வந்து ஒரு சில ஆடுகளை வந்துட்டு ₹1,00,000 விற்று நல்ல லாபம் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆடுகளை வச்சு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் புதுசாக இந்த ஆடுகளை நம்பி பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பார்த்தோம்னா, உங்க இடத்துல வந்துட்டு எந்த இன ஆடுகளை நீங்க வாங்கணும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோட் பண்ணணும். அடுத்து எந்த டைம்ல நீங்க ஆடு குட்டிகளை வந்துட்டு வாங்கணும், எப்படி வாங்கணும், இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வேணா ஒரு 10லேருந்து 15 ஆடு குட்டி அப்படி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே ஒரு பண்ணையா 50லேருந்து 100 ஆடு அந்த மாதிரி பல்கா வரும்போது கண்டிப்பா நோய் மேலாண்மை அப்படின்றது ரொம்பவே முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்ல கோட்டை விடுறதுனால பண்ணையே ஒரு ஏதாவது டிசீஸ் வந்துட்டு அவுட் பிரேக் ஆகி எல்லா ஆட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி பண்ணையே க்ளோஸ் ஆன பண்ணைலாம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க புதுசா ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா எந்த ப்ரீடு வாங்கணும், எந்த டைம்ல பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட குட்டிகளை வாங்கணும், நோய் மேலாண்மை என்னென்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டு பண்ணையை வந்துட்டு தாராளமா ஸ்டார்ட் பண்ணா நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பண்ணை தான் இது. மாட்டு பண்ணையா ஆட்டு பண்ணையா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்க பண்ணையை வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல பக்கத்துல வந்துட்டு ஒரு டவுனோ சிட்டியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா மாட்டு பண்ணையை நோக்கி போகலாம். மாட்டு பண்ணையில எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு பல மடங்கு ப்ராஃபிட் இருக்கு. உங்களால அடுத்த கட்ட பிஸ்னஸ் நோக்கி போக முடியும். ஏன்னா அதுல இருந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களை உங்களால உற்பத்தி பண்ண முடியும். அதுவே ஆட்டு பண்ணை அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மி தான். நீங்க கரெக்டா ப்ராப்பரா வளர்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டு, ரிஸ்க் கம்மி தான். ஆனா இப்போ ஒரு 50 ஆடு 100 ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட் மட்டும் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும். அதுல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ நீங்க ஒரு வில்லேஜ் சைட்ல டீப்பா உள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஆட்டு பண்ணைக்கு போகலாம். அதுவே சிட்டிக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா மாட்டு பண்ணைக்கு வந்துட்டு போகலாம். மூணாவது கோழி பண்ணை. கோழி பண்ணோன்னே நாட்டு கோழி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாட்டுக்கோழியை நம்ம தனியா டீல் பண்ணிப்போம், அதை அப்படியே விட்டுருங்க. இது வந்துட்டு கமர்ஷியலா இருக்கக்கூடிய முட்டை கோழி பண்ணை, அப்புறம் கறி கோழி பண்ணை. என்னை கேட்டிங்கன்னா முட்டை கோழி பண்ண பக்கம்லாம் போயிடாதீங்க. ஏன்னா குறைஞ்சது உங்களுக்கு 6-7 வருஷம் அனுபவம் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30,000 முட்டை கோழியை வச்சு நீங்கள் பண்ணை அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஷெட்டு கட்டுறதுக்கு மட்டுமே 30,000 கோழிக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதுக்கு ஷெட்டு கட்டுறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ₹1,00,00,000 ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோழி வாங்குற செலவு, சப்போஸ் நீங்கள் பண்ணை அமைச்சு திடீர்னு ஒரு பறவை காய்ச்சல் வந்து மொத்த பண்ணையும் காலி ஆயிடுச்சுன்னா
தலையில துண்டு போட்டு போக வேண்டியதான். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து கிடக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ கூட போகாதீங்க, முட்டைக்கோழி பண்ணலாம் போகாதீங்க. இப்போ 1990 இருந்து 2000 இருந்து யாரு முட்டைக்கோழி பண்ண வச்சிருக்காங்களோ அவங்க தான் டெவலப் பண்ணி பெரிய அளவில் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ புதுசா ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான். அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஏன்டா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ முட்டைக்கோழி பண்ண, கமர்ஷியல் முட்டைக்கோழி பண்ண இன்னும் அடுத்து அப்படியே நம்ம பிராய்லர் கறிக்கோழி பண்ணைக்கு வருவோம். இந்த கறிக்கோழி பண்ணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த கண்டிஷன்ல நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என் லேண்ட் ரொம்ப உள்ள இருக்கு, இல்லைன்னா என் லேண்ட் வந்துட்டு சுத்தமா தண்ணீர் வசதியே கிடையாது, ஒரு 1/2 ஏக்கர் தான் லேண்ட் இருக்கு, ஆனா நான் வருஷத்துக்கு ஒரு 5 to 6 லட்சம் ப்ராஃபிட் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கறிக்கோழி பண்ணையை நோக்கி போகலாம். அது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நம்ம அந்த கோழி பண்ணை சீரியஸ் வரும்போது டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஆனா நீங்க கறிக்கோழி பண்ணையை பத்தி இப்போ இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதுல போயிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயிலாக சொல்றேன். மற்றபடி உங்களுக்கு லேண்டு கம்மியா இருக்கு, தண்ணீர் வசதி சுத்தமா இல்லை, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க கறிக்கோழி பண்ணையை நோக்கி போகலாம். ஏன்னா கறிக்கோழி பண்ணையில வந்துட்டு உங்களுக்கு ஷெட்டு கட்டுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அது மட்டும் தான் முதலீடு பண்ணுவீங்க. வருஷத்துக்கு ஒரு 5 பேட்ச், ஒரு பேட்ச்க்கு 1.5 லட்சம் ப்ராஃபிட் வச்சா கூட 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க, ஒரு 7.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துட்டு தாராளமாக கிடைக்கும். ஸோ முட்டைக்கோழி பண்ணை எப்பயுமே போகாதீங்க, கறிக்கோழி பண்ணை பக்கம் போகலாம். 4வது பன்றி பண்ணை. எனக்கு கேட்டிங்கன்னா ஆட்டு பண்ணையோட ஒரு டாப்பான பண்ணைனா அது பன்றி பண்ணை தான் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா மாடு செம்மறி ஆடுலாம் ஒரு குட்டி தான் போடும், ஆடு 2 to 3 குட்டி, சில டைம் 4 குட்டி போடும். ஆனால் இந்த பன்னியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே டைம்ல 8 to 12 குட்டி போடும், அதுவும் வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடும். அந்த குட்டி வந்துட்டு 6 to 8 மாசத்துலேயே 80 to 90 கிலோ வெயிட் வந்துடும். அதை நம்ம கறிக்கு வந்துட்டு வித்துடலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பண்ணைக்குள்ள ஆர்வம் இருக்கு, நான் உள்ள வரேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பண்ணை வந்துட்டு ஒரு சிட்டிக்கு பக்கத்துலயோ இல்லை ஒரு ஊருக்கு பக்கத்துலயோ இல்லாம பார்த்துக்கோங்க. ஒரு ஒதுக்குப்புறமான இடம், யாருக்கும் பக்கத்துல தொந்தரவு இல்லாம, நாம யாருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி ஒரு இடமா பார்த்து பன்றி பண்ணையை வந்துட்டு அமைச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க தாய் பன்றிகளும் அதுக்கு பார்ட்னர்ஸ் ஆண் பன்றிகளா இருப்பாங்க பாத்தீங்களா, அதை வந்துட்டு நீங்க என்ன ப்ரீட் செலக்ட் பண்றீங்களோ ஒரு நல்ல ப்ரீடா செலக்ட் பண்ணி நல்ல இடத்துல குவாலிட்டியான தாய் பன்றிகளா வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு அஸ்தி வரும், அதுல இருந்து வர குட்டிகளை தான் நீங்க வளர்க்க போறீங்க, அதுக்கு அடுத்து வர பேரண்ட்டும் அதுல இருந்தா எடுக்க போறீங்க. ஸோ அவங்கள செலக்ட் பண்றப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி கம்மியான லேண்டு, ஒரு நல்ல தண்ணி வசதி, எனக்கு பன்றி வளர்ப்பு பத்தி கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா பன்றி வளர்ப்பு நோக்கி போகலாம். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் மார்க்கெட்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுவே நீங்க பன்றி இறைச்சியை பத்தி கொஞ்சம் படிச்சு அதுல நாலேஜ் கெயின் பண்ணி வேணா இன்னைக்கு பன்றி இறைச்சி கடையெல்லாம் போய் பார்த்தோம்னா அப்படியே ஓப்பனா வெட்டி வச்சிருப்பாங்க, ஈலாம் வச்சுட்டு இருக்கோம், பார்த்தாவே நமக்கு சாப்பிடணும்னு தோணாது. அதுவே நீங்க ஒரு கமர்ஷியலா போகும்போது நீட்டா ஒரு ஷாப், ஒரு மீட் ஷாப் மாதிரி ஒரு ஷாப் மாதிரி போட்டு ஒரு கட்லெட்டோ ஒரு சாசேஜோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணி டைரெக்டாக வந்துட்டு சிட்டியில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு 100% ஒரு தரமான பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லுவேன். ரேட்டிங் 10 out of 10 கொடுப்பேன் நான் இதுக்கு. 5வது முயல் பண்ணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான், வேலையும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், ப்ராஃபிட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முயல் பண்ணையை நோக்கி நீங்கள் எப்போ போகலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஏதாவது பார்ட் டைமாக பண்ணோம், காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் வேலை பார்த்துக்கணும், கம்மியான இடம் தான் இருக்கு, வீட்டில் இருக்கீங்க தான் பார்த்துக்க போறாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா முயல் பண்ணையை நோக்கி போகலாம். முயல் பண்ணை வைக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு முயல் பண்ணையெல்லாம் ஆர்வமா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 6 மாசம் 1 வருஷத்துலயே வந்துட்டு அவங்களால பார்த்துக்க முடியாம 1 வருஷத்துல அந்த பண்ணையை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சரியான தாய் முயல்களையும் ஆண் முயல்களையும் வேற பண்ணையிலேருந்து வாங்கும்போது சரியான முறையில் அவங்களுக்கு தேர்வு செய்யாததான் வந்துட்டு ஒரு காரணம். இன்னொன்று, முயல் பண்ணையை நீங்கள் சாதாரணமாக முயல் பண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அனுபவத்தை கெயின் பண்ணிக்கிட்டாதான் அதில் வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த வருஷத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ முயல் பண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். நீங்கள் பண்ணை அமைச்ச உடனே 1 வருஷத்துலேயே 1.5 வருஷத்துலேயே நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சப்போஸ் வீட்டில் சும்மா இருக்காங்க, அவங்க வந்துட்டு பார்ட் டைமாக காலையில் 2 நேரம், மதியம் கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம் ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு முயல் பண்ணைக்கு போகலாம்.
அடுத்தது வந்துட்டு காடை பண்ணை. காடை பண்ணையை பொறுத்த வரைக்குமே முயல் பண்ணை மாதிரி தான். ஆனால் முயல் பண்ணையோட கொஞ்சம் காடையில் வந்துட்டு ரிஸ்க் அதிகம். முயல் பண்ணை காடை பண்ணை ரெண்டுலேயுமே வந்துட்டு மார்க்கெட்டிங் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ரிஸ்க்காகவே இருந்திருக்கு. நான் நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய முயல் பண்ணையாளர்கள்லாம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு முன் வச்சாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு எங்கே வாங்குறாங்க எங்கே கொடுக்குறது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு முன் வச்சாங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், கம்மியான வேலை, அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஃபிட்டு. கம்மியான இடம் இருந்தாவே போதும், நீங்கள் முயல் காடை பண்ணை நோக்கி தாராளமாக போகலாம். அடுத்ததான் வந்துட்டு இருக்கிறதுல ஒரு முக்கியமான பண்ணை. லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த பண்ணை தான் வந்துட்டு வேகமான ஒரு அசுர வளர்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். அது என்னடா அப்படி ஒரு பண்ணை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்துட்டு நாய் பண்ணை. இன்னைக்கு வந்துட்டு ஃபாரின்ல கூட என்னென்னமோ ப்ரீட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு இந்தியாக்குள்ள கொண்டு வந்துட்டு அதை ப்ரீட் பண்ணி ஒரு குட்டியை வந்துட்டு அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்குமே விற்றுருக்காங்க. ஸோ நீங்கள் பெட் லவர்ஸ், செல்ல பிராணிகள் விரும்பியா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு நல்ல ப்ரீடு, குவாலிட்டியான ப்ரீடு வந்துட்டு குவாலிட்டியான மேல் ஃபீமேல் எடுத்து அதை நீங்கள் மேட் பண்ணி ஒரு 6-7 குட்டி போட்டுச்சா ஒரு குட்டி மினிமம் 5,000 வந்து மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணி அதுலேயே வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்படி நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோதாங்க. நீங்கள் எந்த பண்ணையை அமைக்கணும் அப்படின்றது உங்களோட கெப்பாசிட்டியும் உங்ககிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் என்னென்ன வளங்கள் இருக்கோ அதை ரெண்டையும் பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணையை அமைக்கணும் அப்படின்றத முடிவு செய்யணும். சப்போஸ் இந்த பண்ணையை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை, இதுவும் வந்துட்டு இப்போ நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு, இதுவும் நல்ல பண்ணை தான் அப்படின்னு நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அந்த பண்ணையை பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் வந்துட்டு பேசுவோம். ஸோ என்னடா 2 வீடியோவா வந்துட்டு எதையுமே டீப்பாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த 2 வீடியோமே வந்துட்டு நீங்கள் பண்ணைக்குள்ள புதுசாக வரீங்க இளைஞர்களும் நிறைய பேர் நீங்கள் புதுசாக வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு எப்படி இருக்கணும், அவங்களோட மனநிலை எப்படி தயார்படுத்திக்கணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி மேலோட்டமான வீடியோ தான் இந்த 2 வீடியோ. அடுத்து வர வீடியோவில் வந்துட்டு நம்ம மாட்டுப்பண்ணை சீரியஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ஒரு மாட்டுப்பண்ணை அமைக்க எவ்வளோ செலவாகும் 2025, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, என்னென்ன மிஷினரிஸ் வாங்கணும், ஒரு ரெக்கார்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும், அனிமலை எப்படி வாங்கணும், எப்படியெல்லாம் நம்ம லாஸ் வந்துட்டு தவிர்க்கலாம், ப்ராஃபிட் எடுக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணைக்கும் நம்ம ஒரு சீரியஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் கால்நடை நண்பர்கள் யாருக்காவது இந்த உதவி வந்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.